மார்னிங். இன்னைக்கு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் சூப்பரான என்ன பண்ண போகிறோம், கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பார்த்த உடனே நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு ஹோம் மேட் சோப் தாங்க பண்ண போகிறேன். வீட்டிலையே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சோப் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லாமல் சிம்பிளான சோப் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி வந்தது அவுட்புட், அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ இது நம்ம பாடிக்கு ஹார்ம்ஃபுல் இல்லாமல் இருக்கா, நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரையல் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டிலையே உளுத்தம் பருப்பை ஊற வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுட்டாங்க. இதிலெல்லாம் ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ சூப்பராக ஊறிட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு விட்டமின் சி கேப்சியூலும் நான் போட போகிறேங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோப்பு. இப்போ உளுத்தம் பருப்பையும் அரிசியையும் நம்ம நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு. இன்றைக்கி நான் இன்னொன்று பார்த்திங்கன்னா வேப்ப இலையும் சந்தனமும் வச்சும் பண்ண போகிறேன். அதையும் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த சோப் பேஸ்லேருந்து எனக்கு தேவையான கொஞ்சம் ஒரு ஆஃப் குவான்டிட்டியை மட்டும் எடுத்து அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 சோப் வந்ததுங்க. ஸோ அதனால் எனக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kgக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஸோ ஃபுல்லாக எனக்கு எடுக்க வேண்டாம்னு தோணுச்சு. அதனால் நான் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது நமக்கே ஒரு பயம் இருக்குது, உண்மையாகவே இதை கட் பண்ண முடியுமா, இந்த அழகாக நம்மளுக்கு வருமா, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, சக்ஸஸ் ஆனால் கண்டினியூ பண்ணுவோம், ஃப்ளாப் ஆனால் விட்டுருவோம். எல்லாமே வாழ்க்கையே அப்படி தானே, ட்ரை பண்ணாமல் நான் எதையும் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் இது ரொம்ப கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இது ஒரு அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது ஒரு சோப்புக்காகவே கிடையாது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நான் இன்றைக்கி இதை எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க பண்ண போகிறேன். இதை டைரெக்டாக நம்ம அப்படியே பாயில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் கேஸில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கணுங்க. ஸோ அது நல்லா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கொதிக்கலாம் வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக சூடு வரும்போது இந்த சோப் பேஸ்ட் வச்சுருக்கோம்ல அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணிலாம் விடாமல் அந்த தண்ணிக்கு மேலே மட்டும் வச்சுருந்தோங்க. ஸோ இது கொதிச்சுட்டு நல்லா அது அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வருங்க. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே நான் இந்த இதுலையும் சிலிக்கான்லையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மோல்டுலையும் இப்போ பாருங்கள் எந்த அழகுக்கு அழகாக சூப்பராக அந்த இதெல்லாம் கரைஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் டபுள் பாயிலிங் மெத்தடுங்க. ஸோ நம்ம இதை அழகாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா இதிலையே விட்டுட்டு இதெல்லாம் கரைஞ்சா போதுங்க. அந்த சோப் பேஸு கரைஞ்சோடனே நம்ம இதை விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 minutes மட்டும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த கேப்சியூலையும் நான் இன்றைக்கி ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2ஆக தான் பண்ண போகிறேன், அதனால் ஸோ கொஞ்சம் ஒரு 4 கேப்சியூலையும் இதில் போட்டுட்ருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு சூப்பராக பாருங்கள் எனக்கு இப்போ சோப்புக்கானது ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு சிலிக்கான் மோல்டில் அழகாக இதில் விட்டு வச்சுட்டேன். ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சந்தனமும் வேப்பலையும் இதையும் சோப் பேஸில் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டு ஸோ இதையும் மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் கேப்சியூலையும் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோங்க. இதை பார்த்திங்கன்னா அழகாக நம்ம தண்ணி விட்டு சூட்டோட சூடாகவே இந்த சிலிக்கான் பேஸில் விட்டுடணுங்க. அப்படியே விட்டுட்டு ஐயோ பக்கு 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 பக்குன்னு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு விட்டுட்டாங்க. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐயோ இது கெட்டியாகுமா இல்லை தண்ணியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரே குழப்பங்க. ஐயோ ஃப்ளாப் ஆகுமா, வெற்றி பெறுவோமா, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம், நம்ம செஞ்சு பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம்ல, அதனால் நிறைய ஒரு பயமாகவே இருந்துச்சு. பிகாஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ பொருளாமும் எவ்வளோ இதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம், வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பராக சோப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அழகாக இதை நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு உண்மையாகவே சோப்புக்கான நுரை வருதா அந்த மாதிரி இல்லாமல் தோண்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அழகாக ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் தண்ணி விட்டு போட்டு பார்த்தா உண்மையாகவே சோப்பு நுரை வருதுங்க. ஏய் வி மேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாகவே இருந்ததுங்க.
ரொம்ப நல்லா வந்தது சோப்பு. இனிமே பாருடா நம்ம சோப்பில் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஹோம் மேடில் சூப்பராக ஒரு சோப் பண்ணி அது நம்மளுக்கு வெற்றி பெற்றோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது கையில் மட்டும் இல்லை, ஃபேஸில் போட்டாலும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் கொஞ்சம் வந்து நான் வந்து நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஃப்ராக்ரன்ஸும் போட்டு பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியும் காமிக்கிறேன். மெத்தடு வந்து இதே தாங்க. எந்த சோப் நம்ம பண்ணாலும் இதுதான் மெத்தடு. நம்ம கொஞ்சம் வாசனைக்கு வந்து ஆர்கானிக் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வாசனை நல்ல சூப்பராக இருக்கும் சோப்பு. அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் சேனலை ஷேர் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் வந்து சம்மர் வந்துடுச்சு. ஸோ நிறைய வாட்டர் கண்டென்ட்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டில். நிறைய தண்ணி குடிங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வெயில் இருக்கிற டைமில் வெளியில் போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போய் தான் ஆகணும். ஸோ பசங்களை எல்லாருக்குமே வந்து நிறைய தண்ணி கொடுத்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.